ஹாய் வெல்கம் பேக் டு அவர் சேனல். வாங்க குவைத்தில இன்னைக்கு என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பார்ப்போம். அமீரகத்தில வந்து மோடி அவர்கள் வந்து விசிட் பண்ணியிருக்காங்க. அது என்ன ஏதுங்கிறத பார்ப்போம். ஸோ இந்தியால என்னென்ன நடந்துட்டுருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். நம்ம பேஜை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. இன்னொரு முக்கிய டிப்ஸு, யூடியூப் சேனல் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறீங்களா? இந்த வீடியோவில் கடைசியில் அதுக்கான முக்கியமான டிப்ஸை கொடுக்குறேன். மறக்காம வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். குவைத்தில் வர வர நிறைய சேஞ்சஸ் நடந்துகிட்ருக்கு. அதாவது எக்ஸ்பீரியான சிவில் ஐடி வச்சுருக்கவங்க நீங்கள் ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க. கம்பெனி கொடுத்த ரூமை தவிர மற்ற ரூமில் இருக்கிறவங்களும் ஜாக்கிரதையாக இருந்துங்க. இங்கே உள்ள இப்படி உள்ளவங்கள நிறைய பேரை பிடிக்கிறாங்க. ஸோ சேஃபாக இருந்துக்கோங்க. ஈவன் தோ அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் கம்பெனி கொடுத்த ரூமுக்கே போயிடுங்க. என்னங்கிறத ஃபுல் டீட்டெயில் பாருங்கள். ஸோ நேற்று நடந்த நியூஸ் படி என்னென்னா, குவைத்தில் வந்து அதாவது உணவு மற்றும் ஊட்டச்சத்து பொது ஆணையம் வந்து நேற்று ஒரு ரைட் போயிருக்காங்க. அதில் வந்து பொருள், அதாவது உணவு உற்பத்தியில் வந்து கலப்படமானதை பறிமுதல் செஞ்சுருக்காங்க. இதோ இந்த வீடியோவில் பார்க்கலாம் நீங்கள். அதாவது ஃப்ரோசன் ஐட்டமில் வந்து நிறைய கலப்படமாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து நேற்று ரைட் போயிருக்காங்க. ஸோ என்ன தான் பண்ணாலும் பண்ணுறவங்க பண்ணிட்டு தான் இருக்காங்க. கொஞ்சம் சேஃபாக இருந்துக்கோங்க. குவைத்தில் உள்ள நீங்கள் வந்து குவாலிட்டியாக உள்ள ஃபுட்ஸை மட்டும் வாங்குங்க. இது நிறைய செக் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. எல்லா கடைக்கும் நான் காமனாக சொல்கிறது தான். ஒரு வெஜிடபிள்ஸாக இருந்தாலும் இப்போ வந்து ரொம்ப செக் பண்ணுறாங்க. பார்த்து சேஃபாக இருங்க. ஸோ வாங்க அடுத்த அப்டேட் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். ஃப்ரோசன் ஐட்டம்ஸ் நான்வெஜ்ஜுக்கு மட்டும் இல்லை, வெஜிடேரியன் ஃபுட்ஸுக்கும் தான் சேர்த்து சொல்லியிருக்காங்க. அதாவது அழுகி போன பழங்கள் இந்தமாதிரி லைட்டாக இருந்தால் கூட வந்து விதிமீறலுக்கு அப்புறப்பட்டது, அதனால் நாங்கள் வந்து அரெஸ்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. இது நேற்று தெரிஞ்சிருக்கும். ஆமாம், நேற்று அல்குரைனில் வந்து ஒரு தீ விபத்து தான். உடனே வந்து தீயணைப்பு வீரர்கள் வந்து சரி செஞ்சுட்டாங்க. ஆனால் பெருமளவில் எந்த ஒரு சேதமும் இல்லை. ஆனால் கொஞ்சம் நிறையாவே தீ இதாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் நியூஸ் வந்துச்சு. சரி வாங்க அடுத்த அப்டேட் என்னங்கிறத பார்ப்போம். ஸோ அடுத்த அப்டேட் என்னென்னா, நரேந்திர மோடி, அதாவது இந்தியா பிஎம் அவர்கள் வந்து நேற்று வந்து யுஏஇ போயிருக்காங்க, அமீரகம் போயிருக்காங்க. அது வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் முறையால் இருந்தாலும் பெட்ரோல் விலை இதுக்காகன்னு சொல்லியிருக்காங்க. பார்ப்போம் ஃபுல் வீடியோவை. இந்த ஃபுல் வீடியோ பார்த்தா தான் தெரியும். நேற்று போயிருந்த அந்த வீடியோ தான் நரேந்திர மோடி அவர்களை தான், நம்ம பிஎம் அவர்கள் போயிருந்த அந்த வீடியோவை தான் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணியிருக்கேன். அதாவது இந்த வீடியோவில் என்னென்ன அப்படின்னா, பொருளாதாரம், முதலீடு, எரிசக்தி, விண்வெளி, உணவு பாதுகாப்பு, தொழில்நுட்பம் மற்றும் செயற்கை நுண்ணறிவு உள்ளிட்ட முக்கிய துறைகளில் ஒத்துழைப்பு, அதுக்காக ரெண்டு தலைவர்களும் வந்து உறுதிப்பட்டு வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டாங்க. எந்த ஒரு பிரச்சனையும் வராது அப்படிங்கிற மாதிரி. அது மட்டும் இல்லாமல் கடல் சார் வழியாக வர இதை பற்றியும் உறுதி செஞ்சுக்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தான் நேற்று இன்ஃபர்மேஷன் இருந்துச்சு. ஸோ இந்தியாவில் நாளுக்கு நாள் வந்து பெட்ரோல் விலையோட ரேட் அதிகமாக இருக்குது. நேற்று மட்டுமே ₹3 இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. ஸோ இது எங்கே வந்து முடிவடைய போகுதுன்னு தெரில. அதனாலேயே இந்தியாவில் வந்து இப்போ என்ன சொல்லியிருக்காங்க, டெல்லியிலலாம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அரசு ஊழியர்கள் வந்து வாரத்தில் 2 நாள் மட்டும் வந்து ஆஃபீஸ் வந்தால் போதும் அப்படிங்கிற மாரி, ஸ்கூல்ஸ் வந்து ஆன்லைனில் மோஸ்ட்லி வர மாரி இருக்க போகுது அப்படிங்கிறாங்க. இது எந்த லெவல் சாத்தியமானது தெரியல. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம். அதாவது 2 நாட்டு போரில் எவ்வளோ பாதிப்பு ஏற்படுது அப்படிங்கிறது இப்போ வரையும் தெரியும். என்ன தான் 45 நாள் திரும்பி ஸ்டாப் பண்ணி வச்சிருந்தாலும் இவங்க மாற மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு தெரியுது. சரி வாங்க நெக்ஸ்ட் அப்டேட் என்னங்கிறத பார்ப்போம். குவைத்தோட தினார் நாளுக்கு நாள் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குங்க. இன்றைக்கி வந்து ₹310 இருக்குங்க. இது வந்து இந்த 2 நாட்டு போருக்கான ரீசன் தான். இந்தியாவோட ₹1 வந்து ₹310 குவைத் தினார். பார்ப்போம் இது எப்படி எந்த லெவலில் இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ நான் ஆல்ரெடி சொன்னதான், யூடியூப் சேனல் ஆரம்பிக்க போகிறீங்க அப்படின்னா முக்கியமாக 3 தெரிஞ்சிக்க வேண்டியது. நீங்கள் எதை பற்றி போடுறீங்களோ அதை பற்றி ஃபஸ்ட்டு ஷார்ட் வீடியோ போடுங்க. அந்த ஷார்ட் வீடியோ ஒழுங்காக போச்சு அப்படின்னா அடுத்து ஒரு 2 டேஸ்க்கு அப்புறம் ஒரு வீடியோ அப்டேட் பண்ணுங்கள். அது ஓகே போச்சு அப்படின்னா திரும்பி ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ போடுங்க. ஸோ இந்த இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு ஓகே ஆச்சுன்னா நாளைக்கு நான் சொல்கிறேன் எந்தெந்த செட்டிங்ஸில் எப்படி மாற்றணுங்கிறதுக்கு. அதுக்கு முன்னாடி நம்ம பேஜை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. ஓகே, டாட்டா பை பை. நான் உங்கள் அமலா சுந்தர். ஸோ இந்த பிளேஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இது குவைத்தில் இருக்கிற பிளேஸு தான். ஸோ இந்தமாரி பிளேஸ் பார்க்கவும் நம்மளை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, டாட்டா பை பாய்.